வெல்கம் டு தெய்வானை கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உடை தூற்றிய முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மிளகாய் தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நான் இப்போது ஒரு சின்ன தேங்காயில் 1/2 மூடி தேங்காய், மீடியம் சைஸ் தக்காளி 1 தேங்காயோடு சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் குழம்போடு சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ முட்டை குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் குழம்பு கொதிக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க முட்டையை உடச்சி குழம்போடு சேர்த்துடலாம். நான் 10 முட்டை சேர்த்துருக்கேன். சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க குழம்பு. இப்போ முட்டை வெந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சூப்பரான டேஸ்டியான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, சாதம், தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இது போல் டேஸ்டியான முட்டை குழம்பு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.